பாஜகவின் வேர்களில் ஒருவரான அத்வானி கராச்சியில் இருந்த சென்ட் பேட்ரிக் உயர்நிலைப் பள்ளியில் தான் படித்தார். இன்று வரை அத்வானி தங்கள் பள்ளியில் படித்தவர் என்று அலுமினி லிஸ்டில் அவரது பெயர் அந்த பள்ளியில் உள்ளது. பாஜகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான அருண்ஜேட்லி டெல்லியில் உள்ள செயின்ட் சேவியர் பள்ளியில் தான் படித்தார். பாஜக அமைச்சரான பியூஷ் கோயல் மும்பையில் உள்ள டான்பாஸ்கோ பள்ளியில் தான் படித்தார். தற்போது பாஜக தலைவராக இருக்கும் ஜே.பி. நட்டா பாட்னாவில் உள்ள செயின்ட் சேவியர் பள்ளியில் தான் படித்தார். ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் பாஜக தலைவர் வசுந்தரா ராஜே கொடைக்கானலில் உள்ள கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தார். தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக உள்ள ஜெய்சங்கர் டெல்லியில் உள்ள சென்ட் ஸ்டீபன்ஸ் பள்ளியில் தான் படித்தார். பாஜக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி டெல்லியில் உள்ள ஹோலி சைல்ட் ஆக்சிலியம் பள்ளியில் தான் படித்தார். இவர்கள் எல்லாம் மதம் மாறிவிட்டார்களா? கிறிஸ்தவ பள்ளியில் படித்த இவர்கள்தான் இன்று தீவிர இந்துத்துவத்தை பேசி வருகிறார்கள். உண்மை இப்படி இருக்க கிறிஸ்தவ பள்ளிகள் மதமாற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற பொய்யை பரப்புகிறது பாஜக. தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் நடத்தும் பள்ளிகளை மதமாற்றம் செய்கிறார்கள் என்று பிரச்சாரம் செய்யும் பாஜக தலைவர்கள் தங்கள் பிள்ளைகளை இன்று வரை கிறிஸ்தவ பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தான் படிக்க வைக்கிறார்கள். தற்போது பிரதமர் மோடி அமைச்சரவையில் உள்ள 56 அமைச்சர்களில் 12 அமைச்சர்கள் தங்கள் பிள்ளைகளை கிறிஸ்தவ கல்லூரிகளில் தான் படிக்க வைத்துள்ளனர். ரயில்வே அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்களின் மகளான ராதிகா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தான் படித்தார். அவருடைய மகன் துருவ் BA எக்கனாமிக்ஸ் அங்குதான் படித்தார். தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்களின் மகன் அபூர்வா பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தான் PhD படித்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களின் மகன் நீரஜ் லண்டனில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரியில் தான் படித்தார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் மகள் வான்மை பரக்கலா தன்னுடைய ஜேர்னலிசம் படிப்பை கிறிஸ்தவ கல்லூரியில் தான் முடித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மகன் துருவா தனது MA படிப்பை அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் தான் முடித்தார். ஜெய்சங்கர் மகளான மேத்தா டேனிசன் என்ற கிறிஸ்தவ கல்லூரியில் தான் BA சினிமா பட்டம் படித்தார். சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர்களின் மகனான ஆதித்யா சங்கர் தனது LLM படிப்பை கார்னல் பல்கலைக்கழகத்தில் தான் முடித்தார். சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தனது மகன் சச்சினை மெல்போர்னில் உள்ள மோனாஷ் பல்கலைக்கழகத்தில் தான் படிக்க வைத்தார். உணவுத்துறை அமைச்சரான ஹர்சிம்ரத் பாதல் அவர்களின் மகள் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கல்லூரியில் தான் படித்தார். நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஜெகவத் அவர்களின் மகளான சுகாசினி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தான் படித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்துறை அமைச்சரான ஜிதேந்திர சிங் அவர்களின் மகன் அருணோதய் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தான் படித்தார். பாஜக மத்திய அமைச்சர் சஞ்சய் தோட்ரோவின் மகன் நகுல் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் தான் படித்தார். விமானத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியின் மகளான திலோட்டமா வார்விக்கில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரியில் தான் படித்தார். கிறிஸ்தவ பள்ளிகள் கல்லூரிகள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று கூறிக்கொண்டே தாங்களும் தங்கள் பிள்ளைகளையும் கிறிஸ்தவர்களின் கல்வி நிலையங்களில் படிக்க வைக்கிறார்கள் பாஜக தலைவர்கள். சரி, ஏன் கிறிஸ்தவ பள்ளிகள் மீது இவர்களுக்கு இவ்வளவு வெறுப்பு என்பதை பார்ப்போம். இன்றிலிருந்து சரியாக 200 வருடங்களுக்கு முன்பு தமிழர்களின் கல்வி நிலை மிக மோசமானதாக இருந்தது. பிராமணர்கள் மட்டுமே குருகுலத்தில் படிக்க முடியும், மற்றவர்கள் யாருமே படிக்க முடியாது, படிக்க கூடாது என்ற சட்டம் இருந்தது. மருத்துவம் படிப்பதற்கு கூட சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. இந்த அளவிற்கு பிராமணர் அல்லாதவர்கள் கல்வியை கற்க முடியாமல் தடுக்கப்பட்டனர். இந்நிலையில்தான் இந்தியா பிரிட்டிஷ் வசம் வந்தது. பிரிட்டிஷ்காரர்கள் தங்கள் ஆட்சியில் பணிபுரிய ஆட்களை எடுத்தபோது பிராமணர்களே அதிகம் வந்தனர். மற்றவர்களும் பணியில் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் மெக்காலே என்பவர் தலைமையில் குழு அமைத்து ஏராளமான கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு கல்வி புகட்டினர் கிறிஸ்தவ மிஷனரிகள். பாஜக மனுவை அடிப்படையாக பின்பற்றும் கட்சியாகும். மனுவில் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 4 வேதத்தை கற்க முனையும் சூத்திரனின் காதில் ஈயத்தையும் அரக்கையும் காய்ச்சி ஊற்ற வேண்டும். மீறி படிப்பானேயானால் அவனது நாக்கை துண்டிக்க வேண்டும். வேதத்தை முழுமையாக ஒரு சூத்திரன் படித்து அறிவானேயானால் அவனை கண்டந்துண்டமாக வெட்டி கூறு போட வேண்டும் என்று கூறுகிறது. RSS தலைவரான கோல்வார்கர் தனது பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் புத்தகத்தில் இதையேதான் கூறியிருப்பார். பிராமணர் அல்லாத மக்களிடம் கல்வியை கொண்டு சென்றதனால்தான் கிறிஸ்தவ பள்ளிகள் மீது வன்மத்தை இவர்கள் கக்குவதற்கு காரணம் என்கிறார்கள் மக்கள்.